உலகில் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜூன் 2ஆம் தேதி ஒரு சிறப்பான நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகம் அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா, வியாழனை தான் சொல்லுவோம். அவரை குருவாவும் சொல்லுவோம். அவர் வந்து வந்து கடக ராசிக்கு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு வரப்போறார். 12 ஆண்டுகளுக்கு வரப்போறாருன்றது இங்க ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய சுழற்சியை முடிச்சு ஒரு இருந்த ராசிக்கு திரும்ப வரதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்குவார். அந்த வகையில கடக ராசிக்கு மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் 2ஆம் தேதி வந்து அமரப் போறார். ஓராண்டு அங்க இருக்க போறார். அங்க இருந்து கண்டிப்பான முறையில அவர் சுபகிரகம் தானே. அதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவர் யோக பலன்கள மட்டுமே குடுக்க போறார். உலகத்துக்கே நல்ல நிம்மதியும், சந்தோஷமும், பொருளாதார நிலை இப்ப சமீப காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, போர் பிரச்சனைகள், அப்புறம் இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரியான நிறைய அனாவசியமான சங்கடங்கள்லாம் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விலைவாசி உயர்வு இப்ப அரசாங்கங்களுக்குமே நிறைய நெருக்கடிகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது தனி மனிதருடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயத்த நம்ம குரு பகவான் நமக்கு செய்ய போறார். அவர் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்டத்த நம்ம பார்க்க போறோம். அவர் கண்டிப்பான முறையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தனித்துவமான சிறப்பான யோகங்கள குடுக்க போறார். ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள குடுக்க போறார் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கான என்ன யோகம், இந்த குருவுடைய பயிற்சியினால என்ன யோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கடின உழைப்புக்கு பேர் போன நம்ம ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதாவது ஜூன் 2ஆம் தேதி கடக ராசிக்கு வந்து அமரப் போறார். குரு வந்து முழு சுபகிரகமா இருந்து, அவர் வந்து மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சுனாலே, அது எப்படி பலன குடுக்கும்? அதுவும் சுபகிரகம் போய் மறைஞ்சிருச்சுன்னா, நமக்கு எப்படி ஆதாயம் கிடைக்கும்? அப்படின்னு வந்து ரிஷப ராசிக்காரர்கள் யோசிச்சீங்க அப்படின்னா, யோசனைகள் நியாயமானது தான். ஆனா, ஜோதிட விதி வந்து ரொம்ப விசித்திரமானது. விதிகள் மட்டும் இல்லாம, விதி விலக்குகள் நெறைய இருக்கு. அதுதான் இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதுதான். அந்த வகையில பார்க்கும்போது, நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மறைஞ்ச குரு, அதாவது 3ஆம் இடத்துல மறைறார் இல்லையா? இவர் வந்து நிறைஞ்ச யோகங்கள அள்ளி குடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு கேளுங்க. அதாவது ரிஷப ராசிக்கு குரு பகவான் யாரு அப்படின்னா, இயற்கையா ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரனுக்கு குரு பகவான் இயற்கை பகைவர் தான். 2க்கும் முரண்பாடு உள்ள கிரகங்கள் தான். அதாவது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, அசுரர்கள் உள்ள குரு. இப்போ நம்ம ஜூன் 2ஆம் தேதி கடகராசியில வந்து அமரப் போறார் இல்லையா? வியாழன். அவர் வந்து தேவகுரு. இப்ப தேவகுருக்கும், அசுரகுருக்கும் இயற்கையாவே வந்து ஒரு பகை இருக்க தானே செய்யும். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் 2 பேருமே நல்லவங்க. 2 பேருமே குருத்தன்மை உள்ளவங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரனும், ஆ குருவும் வியாழனும் சுப கிரகங்கள் தான். குருத்தன்மை உள்ளவங்க தான். 2 பேருமே நல்லவங்க தான். நல்லவங்களுக்குள்ள இருக்க முரண்பாடுகள் வந்து பெரிய தொந்தரவுகள குடுக்காதுங்க, முதல் விஷயம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்தான அடிப்படையில பார்க்கணும். ரிஷப ராசிக்கு குரு எந்த ஸ்தானத்துக்கு அதிபதினா 8 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. 8ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம் தானே. 11ஆம்ன்றது லாபஸ்தானம். அப்ப இந்த மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகமான குரு பகவான் 3ஆம் இடம்ன்ற இன்னொரு மறைவு ஸ்தானத்துல போய் அமரும்போது, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற ஜோதிட விதிப்படி சிறந்த ராஜயோகம். ஜோதிட விதியே அதுதான். சிறந்த ராஜயோகத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாழன் குடுக்க போறார். வியாழன் அதாவது நம்ம தேவகுரு உங்களுக்கு குடுக்க போறார் அப்படின்றத சொல்லலாம். சுக்கிரனுக்கு வந்து குடுக்க போறார். சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு குடுக்க போறார். உங்களோட கடின உழைப்பு, இவ்வளவு நாள் போராட்டம், உங்களுக்கு நீங்க நியாயமா கிடைக்கணும்னு எதிர்பார்த்த அங்கீகாரங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிடைச்சு, உங்களுக்கு மனசுல மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும், வாழ்க்கையில ஒரு எல்லா வகையிலும், அதாவது பொருளாதார ரீதியா, குடும்ப ரீதியா எல்லா வகையிலயும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மன மகிழ்ச்சி கண்டிப்பா கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம, இந்த குரு அமரக்கூடிய அந்த 3ஆம் வீடு இருக்கு இல்லையா? கடக ராசி. அந்த கடக ராசி வந்து ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சி, தைரியம், அ ஆசை, விருப்பங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வீரியஸ்தானம். ரொம்ப நீங்க எவ்வளோ ஆக்டிவா செயல்படுறீங்கன்றதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வந்து அந்த கடக ராசி. ஸோ அந்த ராசியில ஒரு முழு சுபகிரகம் வந்து அமர்ந்து, அ அமரும் பட்சத்திலே உங்களுடைய நோக்கங்களும், உங்களுடைய செயல்களும், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பாசிட்டிவா இருக்கும். எல்லா வகையிலயும் எல்லாத்துக்கும் நன்மை செய்றாங்க. உங்களுடைய பொதுவாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து தன் நலனோட, தன்னோட சார்ந்தவங்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு ஏதாவது நம்மளால நல்லது செய்ய முடியுமான்ற சிந்தனை மேலோங்கி இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து இந்த குறிப்பிட்ட இந்த குருவுடைய இந்த ஓராண்டு காலம் ஜூன் மாதத்திலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து அவர் 1 வருஷம் அங்க தான் இருக்க போறாரு. உச்சம் பெற்ற குருவா 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து அங்க அமர்ந்திருக்கக்கூடியவர் வந்து, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ட மட்டுமே உங்களுக்கு குடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களோட நிலையை நம்ம இங்க கவனிக்க வேண்டியிருக்கு. ஆண்டு கிரகங்கள் யார் யாருன்னா சனி, குரு, வியாழன், கேது இந்த 4 பேர் தான். ஸோ இதுல வந்து ராகு எங்க இருக்காரு அப்படின்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு.
10ஆம் இடம்ன்றது இது 10ல ஒரு பாவி இருந்தாலும் நல்லது தான். அதிலயும் பாம்பு இருந்தா ரொம்ப நல்லது. அதில ராகு இருக்காரு. பலவிதமான தொழில் வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள கடுமையான அதாவது உங்களுக்கே ஒரு ஆர்வத்த நான் நம்ம கடுமையா உழைச்சு நல்லா சம்பாதிக்கணுன்ற விருப்பத்த பல வழிகள்ல, பல விதமான தொழில் அமைப்புகள் மூலியமா சம்பாத்தியத்த ஈட்டக்கூடிய யோகங்கள 10ஆம் இடத்து ராகு குடுத்துருவாரு. அதே மாரி இன்னொரு ஆண்டு கிரகம் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகமான ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே அவர்தான். யாருன்னா சனி பகவான். அவர் எங்க இருக்காருன்னா, லாபஸ்தானத்துல இருக்காரு. ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துல வந்து அமரும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தர்ம கர்மாதிபதி யோகம். தொழிலும், லாபமும் இணையும் பட்சத்துல தொழில் வழியில நல்ல லாபத்தை ஈட்டி, மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருப்பாங்க. அந்த தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள தன்னுடைய முயற்சிகள் மூலியமா, தொழில் மூலியமா, வேலைவாய்ப்பின் மூலியமா எடுத்துக்கிட்டு அதுக்கு தனக்கு மிஞ்சி தான தர்மமும் செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி வந்து அ தன்னுடைய உழைப்பில சம்பாதிச்ச விஷயங்கள வச்சு மற்ற மனிதர்களுக்கும், மற்ற சக உறவுகளுக்கும் வந்து அ உங்களால முடிஞ்ச உதவிகள செய்து, அதன் மூலியமா நல்ல புண்ணியவான் அப்படின்ற பேர வாங்கக்கூடிய யோகத்த சனி பகவான் குடுக்க போறாரு. அதாவது 10ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு இந்த சிறந்த ராஜயோகத்த, அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்த குடுக்க போறார். இந்த பலத்த இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்த இன்னும் பலமாக்குற விதமா தான் குருவோட நிலை இருக்க போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சனிக்கு வீடு குடுத்த லாபஸ்தானத்தில இருக்கக்கூடிய தொழில்காரகன் சனிக்கு வீடு குடுத்த குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் வீடான கடக ராசியில அமர்ந்து அங்கருந்து தன்னுடைய பார்வைய 11ஆம் இடத்துல குடுக்க போறாரு. அதாவது லாபஸ்தானத்துக்கு குடுக்க போறாரு. முயற்சி ஸ்தானமும், லாபஸ்தானமும் இணைவு பெறுறாங்க. முயற்சி ஸ்தானத்தில குரு பகவான் இருக்காரு. லாபஸ்தானத்தில சனி பகவான் இருக்காரு. இவங்க 2 பேத்துக்கும் திரிகோண தொடர்பு வந்துருது. இந்த திரிகோண தொடர்பு மூலியமா நிச்சயமான முறையில நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும், தொழில் சார்ந்து மட்டும் இல்ல, உங்களோட குடும்ப ஒற்றுமை, குடும்ப வளர்ச்சி, வீடு, மனை, வண்டி, வாகனம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சுபகாரியத்தை நடத்துறது, இதெல்லாம் இருந்த தடைகள்லாம் நீங்கி, குரு அருளாலயும், சனி பகவானோட அருளாலயுமே வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராஜயோகங்கள் அடிச்சு தட்டி தூக்கப் போகுது அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து, குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வரதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வரதுனால, உலகத்துக்கே நல்லது நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகள குடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மைய முழுமையா புரிஞ்சுக்கணும். குரு யாரு? அவரு வந்து நவகிரகங்கள்ல அவருடைய ரோல் என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஜூபிட்டர் இல்ல அப்படின்னா, இங்க பூமி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவா சொல்றாங்கன்னா, எப்பயுமே பூமிய நோக்கி நம்மள வாழக்கூடிய இந்த பூமிய நோக்கி நெறைய விண்கற்கள், எரிகற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமாம். அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்றோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய பார்வையினால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள அவர் விலக்கிருவாரு. நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம பார்த்துப்பாரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். ஏன்னா குரு வந்து இங்க நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்றது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா? இதுல ஒரு சரியான இடங்கள்ல கிடைக்கும்போது நல்ல பலன்கள செய்வார். குரு இருக்கிறனால தான் இந்த பூமியில மண்ல உயிர்கள் வாழ்றாங்க. நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகள செய்யக்கூடிய, சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் குடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவாரு. இந்த கிரகம் முழு பலத்தோட இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்துல இருப்பாரு. மீனத்துல சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்துல இருக்காரு. இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாரி குரு வந்து உச்ச பலம் அடைறதா கடக ராசிய சொல்றாங்க. ஸோ அப்ப கடக ராசி மண்டலத்துக்குள்ள குரு பகவான் வந்த பின்னாடி, அவரு முழு சுப கிரகமா இருக்கிற பட்சத்துல எல்லாருக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து, அ இனி இந்த உலகத்துல அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்னைக்கு நாட்ட ஆளக்கூடிய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர் ஆகட்டும், இஸ்ரேல் அதிபர்களாகட்டும், இந்த மாரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் உங்க மனசுலலாம் கூட ஒரு நிதானமும், சந்தோஷமும், ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சுக்கிட்டு, மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகள செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில நம்ம 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் சரி, லக்னமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இங்க அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமா இருக்க போகுது. இங்க முக்கியமா நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நான் பல காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020லேருந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான்.
இதுல நமக்கு ஒரு நல்ல காலமா நடுவுல வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்கு. அது வந்து குறிப்பா வந்து இப்ப 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்ப 2026மே நமக்கு வந்து இப்ப இனிமே 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. குருவுடைய அருளால சிறப்பா இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ள இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விலக்கிட்டு, நாம ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல வாழ்றதுக்கு, பொருளாதாரத்த சரியா நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் குடுக்க போறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில குருவுடைய நிலை சிறப்பா இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய சுய ஜாதகம். இங்க நம்ம வந்து கோச்சார பலன மட்டும் ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்கள மட்டும் நம்ம பெரிதா எடுத்துக்கணுமா? அதுதான் முழுமையானதா? அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி. இந்த 3 அடிப்படையில தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னம் அடிப்படையில நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததா மதின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மதி வந்து சந்திரன். சந்திரன் அடிப்படையில கோச்சார பலன்கள். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இது வந்து 2வது நிலை. அதுக்கு அடுத்தது கதி அடிப்படை. சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சூரியன்லேருந்து ச அது தனிப்பட்ட ஜாதகத்தில மட்டும் இல்ல. உலகியல் ரீதியாவும் இப்போ சூரியனுக்கு சுத்தி கிரகங்கள் எங்கெங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்ற பலன்கள். இப்ப ராசி அடிப்படையில சந்திரன் தான் ராசி. அந்த அடிப்படையில கோச்சார பலன்கள் சொன்ன மாரி, சூரியனுக்கு எங்க எங்க இருக்குன்றதையும் நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமா பார்த்தா தான், இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, அதனால ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் நெனைப்பாங்க, எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு தான் வந்து காரணமா, சொ நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்ப ராசி அடிப்படையில ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆனா, அத தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்க இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையா பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாமலாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கைய நம்ம சீரா கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ, அந்த மாரி உங்களுடைய சுயஜாதக ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில, தாராளமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எத பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படின்றத சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.